குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Horse versus donkey. அது ஒரு அழகான ஊர். அந்த ஊர்ல ஒரு சேனாதிபதி இருந்தார். சேனாதிபதினா யாருன்னு தெரியுமா? அவர்தான் படைகளுடைய தலைவர். அவர்கிட்ட ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்தது. கழுதைய பொருட்கள்லாம் எடுத்துன்னு போறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதிகமாக கவனம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா குதிரைக்கு நிறைய புல்லு கொடுப்பாங்க, டெய்லி குளிப்பாட்டி விடுவாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. இதை பார்த்த கழுதைக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அது குதிரை கிட்ட போய், நண்பா, என்னை இவ்வளவு மோசமா நடத்துறாங்க, ஆனா உனக்கு தான் எல்லா சலுகையும் தராங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு குதிரை, அப்படி நினைக்காதே நண்பா, என்னுடைய வேலை நிமித்தமா தான் இதெல்லாம் அவங்க செய்யறாங்க அப்படின்னு பதில் சொல்லிச்சு. ஆனா கழுதைக்கு மனசே ஆறல. அதுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. குதிரை மேல ஆத்திரமாவும் இருந்தது. அது குதிரை கிட்ட பேசாமையே போயிடுச்சு. ஒரு நாள் அது கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சு. என்னை மட்டும் ஏன் இப்படி படைச்சிட்ட? எனக்கு ஒண்ணுமே தர மாட்டேன்ற, ஆனா குதிரைக்கு எல்லாமே தந்திருக்க, இது நியாயமே இல்ல அப்படின்னு வேண்டிக்கிச்சு. அப்ப வானத்திலேருந்து ஒரு குரல் வந்தது. கொஞ்ச காலம் பொறுத்திரு அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. கழுதையும் அமைதியாயிடுச்சு. கொஞ்ச காலம் ஆச்சு. அப்போ எதிரி நாட்டு அரசன் இந்த ஊர் மேல படையெடுக்க ஆரம்பிச்சான். அந்த சேனாதிபதி குதிரை மேல ஏறி போர்க்களத்துக்கு போனார். கொஞ்ச நாள் கழிச்சு போர்க்களத்திலேருந்து சேனாதிபதி ரொம்ப அடிபட்டு திரும்பி வந்தாரு. குதிரைக்கு உடம்பெல்லாம் ரணகாயம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு சேனாதிபதியை சுமந்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்தது. அத கழுதை பார்த்துட்டு இருந்தது. அது குதிரை கிட்ட போய், நண்பா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டது. அதுக்கு குதிரை, எதிரிகள் கடுமையா தாக்கி நமது எஜமானரை காயப்படுத்திட்டாங்க, நான் அவரை கஷ்டப்பட்டு சுமந்து வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போதான் கழுதைக்கு உண்மையே புரிஞ்சுது. மன்னித்து விடு நண்பா, இவ்வளவு ரிஸ்கான வேலை இருக்க எனக்கு அது தெரியாம உன் மேல கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நண்பர்களா இருந்தாங்க.